நவம்பர் 15, 1966 வெஸ்ட் விர்ஜினியா மாகாணம், அமெரிக்கா. ரோஜர் மற்றும் லிண்டா ஸ்கேர்பெர்ரி, ஸ்டீவ் மற்றும் மேரி மல்லேட் ஆகியோர் மாநில நெடுஞ்சாலையான ஸ்டேட் ரூட் 62 இல் ஒரே காரில் போய்க் கொண்டு இருக்கிறார்கள். அங்குள்ள தேசிய காவலர் ஆயுதக் கட்டிடம் மற்றும் மின் உற்பத்தி நிலையம் அருகே சென்று கொண்டு இருந்தபோது ஒரு அச்சுறுத்தும் உருவம் நின்று கொண்டு இருக்கிறது. அதன் கண்கள் சிவப்பு நிறமாக ஒளிர்கின்றன. உடனே அனைவரும் பீதி ஆகி காரை திருப்பி பாயிண்ட் பிளசன்ட் நகர் நோக்கி வேகமாக செல்கிறார்கள். அந்த உருவம் உடனே பறக்க ஆரம்பிக்கிறது. அவர்களது காரை பின்தொடர்கிறது. பயந்து போன காரின் டிரைவர் அதிவேகமாக காரை ஓட்டுகிறார். சுமார் 160 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார்கள். ஆனாலும் அந்த மிருகம் அவர்களை நெருங்குகிறது. இதுதான் மாத்மேன் மிருகத்தின் கதை. 1966 வெஸ்ட் விர்ஜினியா, அமெரிக்கா. நள்ளிரவில் 2 பேர் கல்லறை ஒன்றில் குழி வெட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போது திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. அவர்கள் திடுக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது கருப்பு நிற உருவம் ஒன்று மேலே பறந்து செல்கிறது. அவர்களுக்கு தெரியாது அதுதான் மாத்மேன் என்று. மாத்மேன் உயிரினம் சுமார் 10 அடி உயரம் கொண்டது என்றும் பெரிய இறக்கைகள் மற்றும் சிகப்பு நிற கண்கள் கொண்டது என்றும் கூறப்படுகிறது. கல்லறையில் முதலில் பார்க்கப்பட்ட பிறகு பாயிண்ட் பிளசன்ட் பகுதியில் வாழும் மக்கள் பலர் தாங்கள் இரவில் காரில் போகும் போது இந்த உயிரினத்தை பார்த்ததாக கூறுகிறார்கள். நவம்பர் 15 அன்று அந்த மிருகத்திடமிருந்து தப்பித்து வந்த 4 பேரின் கதை பத்திரிகையில் முதல் பக்கத்தில் வருகிறது. இதனால் பாயிண்ட் பிளசன்ட் பகுதி மக்கள் பீதி அடைகின்றனர். அதன் பிறகு அனைவரும் துப்பாக்கிகளுடன் பயணம் செய்ய ஆரம்பித்தனர். மேலும் மாத்மேன் மிருகம் அந்த நகரத்தில் உலாவி வருவதாகவும் கார்களை துரத்துவது மட்டுமில்லாமல் செல்ல பிராணிகளையும் அது தூக்கிச் சென்று விடுவதாக கூறப்படுகிறது. நீவல் பாட்ரிட்ஜ் என்பவர் தன்னுடைய ஜெர்மன் ஷெபர்ட் நாய் இரவில் காட்டில் சிகப்பு நிற கண்கள் கொண்ட உருவத்தை பார்த்து அதை துரத்தி சென்றதாகவும் ஆனால் அது திரும்பி வரவே இல்லை என்றும் கூறுகிறார். காலையில் தனது நாயை தேடி அவர் போனதாகவும் அதன் கால்தடங்கள் வட்ட பாதையில் இருந்ததாகவும் கூறுகிறார். பத்திரிகைகளில் வந்த செய்திகளின்படி அந்த உயிரியம் அவ்வப்போது டிஎன்டி பகுதியில் தென்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் டிஎன்டி பகுதியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள கெமிக்கல் பொருட்களால் விலங்குகள் பாதிக்கப்பட்டு மாத்மேன் மிருகமாக மாறியிருக்கலாம் என்ற வதந்திகளும் உள்ளது. இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அரசாங்கம் அதைப் பற்றி விசாரணை செய்ய ஆட்களை அனுப்பியதாக கூறப்படுகிறது. மாத்மேன் மிருகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் மிகவும் பிரபலமானது சில்வர் பிரிட் சம்பவம் ஆகும். இந்த பாலம் ஒஹாயோ ஆற்றில் உள்ள தொங்கு பாலம். இது ஒஹாயோ மற்றும் வெஸ்ட் விர்ஜினியா மாகாணத்தையும் இணைக்கிறது. டிசம்பர் 15 அன்று 1967 இல் மாத்மேன் மிருகம் இந்த பாலத்தின் மேல் பறந்து சென்றதாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் அந்த பாலம் இடிந்து தண்ணீரில் விழுகிறது. இந்த விபத்தில் 46 பேர் உயிரிழக்கின்றனர். இதன் பிறகு நடந்த விசாரணையில் பாலத்தை தாங்கி பிடித்துள்ள தொங்கு சங்கிலிகளில் ஒன்று உடைந்து போனதால் பாலம் இடிந்து ஆற்றில் விழுந்ததாக கூறப்படுகிறது. சில கட்டுமான தொழிலாளர்கள் சிகப்பு நிற விளக்குகைகளை பலூன்களில் கட்டி பறக்கவிட்டதாகவும் அதை பார்த்து மக்கள் மாத்மேன் என்று நினைத்துக் கொண்டதாக ஜோ நிக்கல் என்பவர் கூறுகிறார். மேலும் டேனியல் ரீட் என்பவர் அது சாண்ட்ஹில் கிரேன் அல்லது கிரேட் ப்ளூ ஹெரான் ஆகிய பறவைகளாக இருக்கும் என்று சொல்கிறார். இரு பறவைகளும் உயரமான பெரிய இறக்கை கொண்ட பறவைகள் ஆகும். கடைசியாக 2019 இல் சிகாகோ நகரில் பலர் அதை பார்த்ததாக கூறுகிறார்கள். மேலும் பலர் மாத்மேன் மிருகத்தை பார்ப்பது அபசகுனம் என்றும் அதை பார்த்த பிறகு பல கெட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். குறிப்பாக நிலநடுக்கம் மற்றும் சுனாமி ஆகியவை நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் சிலர் மாத்மேன் மிருகம் கெட்ட நிகழ்வுகளுக்கு முன்னெச்சரிக்கை தகவல் கொடுக்கவே வருவதாக சொல்கிறார்கள். சில்வர் பிரிட்ஜ் விபத்திற்கு முன்பு கூட அதற்காக தான் வந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் பாயிண்ட் பிளசன்ட் பகுதியில் மாத்மேன் திருவிழா நடத்தப்படுகிறது.
கிட்டத்தட்ட 10,000 பேருக்கும் மேல் ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள வருவதாக சொல்கிறார்கள். இதற்கு வரும் பலர் மாத்மேன் மிருகத்தை பார்க்கவே வருகிறார்கள் என்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பலர் வருவதாக கூறப்படுகிறது. வருடம் முழுவதும் மாத்மேன் மியூசியம் இங்கே இயங்குகிறது மற்றும் அது சம்பந்தப்பட்ட பொருட்களும் இங்கே விற்கப்படுகிறது. மாத்மேன் மிருகம் இங்கே வருவதற்கு முன்னே இந்த பகுதி வெறிச்சோடு இருந்ததாகவும் அது வந்த பிறகே இந்த பகுதியின் பொருளாதார நிலை வளர்ச்சி பெற்றதாக இப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். 2003 இல் பாப் ரோச் மற்றும் சார்லஸ் ஹும்பஹரே ஆகிய இருவர் 13 அடி உயரம் உள்ள மாத்மேன் சிலையை இங்கே நிறுவி உள்ளார்கள். அதன் கண்கள் வெளிச்சத்தில் ஒளிரும் வகையில் சிவப்பு நிறத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதோடு இந்த எபிசோட் முடிவு அடைகிறது. இந்த எபிசோட் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். வேறொரு தலைப்பை அடுத்த எபிசோட் இல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.